ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுது வசனம்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது சோஷியலிசம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது இட் இஸ் நாட் சோஷியலிசம். காட்ஸ் கிங்டம் இஸ் நாட் சோஷியலிசம். சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லும். அதுதான் சோஷியலிசம். ரஷ்யா, சைனா. ஆனால் அவர்கள் அப்படி ஒருபோதும் செய்ததே இல்லை. அவர்கள் அப்படி சொல்லுவார்கள், அது அவர்களுடைய கொள்கைகளை தவிர. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது என்றால், உள்ளவனுக்கு தேவன் இன்னும் அதிகமாய் கொடுக்கிறார், இல்லாதவனிடத்தில் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இது நம்முடைய பார்வையில் சரியாக தோன்றவில்லை என்றாலும் தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 விதமான விசுவாசிகள் இந்த சபைகள், எல்லா சபைகளிலும் இருப்பார்கள். 3 விதமான விசுவாசிகள். ஒன்று பாசிவ் பிலீவர், எ பாசிவ் பிலீவர், then an active believer, then proactive believer. ஹல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? ஆமென். பாசிவ் அப்படின்னா சும்மா அப்படியே வந்துட்டு பட்டும் படாமல் இருந்துட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். வருவாங்க, எதிலையுமே அவங்க சம்மந்தப்பட மாட்டாங்க, பட்டும் படாமல் போய் விடுவார்கள். ரெண்டாவது, ஒன்று ஆக்டிவாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான். அவன் ஆராதனையில் சுறுசுறுப்பாக இருப்பான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பான், தேவனுக்கு மகிமையை செலுத்துவான். யாரும் அவங்களை என்ன செய்ய வேண்டாம்னா உந்தி தள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் தானாகவே தேவனுடைய காரியத்தை, தேவனை ஆராதிப்பதில், ஆராதனையில் எல்லாவற்றிலும் பங்கெடுப்பார்கள். இந்த ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் ஒரு உள்ளான ஒரு ஊக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள். உள்ளான ஒரு ஊக்கமுடையவர்களாக இருப்பார். அவர்கள் ஊக்கமும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, ஊக்கமாகவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படி 3 விதமான விசுவாசிகள் எல்லா சபையிலும் இருப்பார்கள். நம்ம சபையிலும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. முதல்ல இருக்கிறவங்க எப்படி? பட்டும் படாமல் பாசிவ். அவங்க இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஆராதனைக்கு வருவாங்க, ஆனால் மற்ற எதிலும் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். எந்த விஷயத்திலும் அவங்க கேட்டுக்க கூட மாட்டாங்க. எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. வருவாங்க, போவாங்க. இவங்க பாசிவ் கிறிஸ்டியன். ரெண்டாவது ஆக்டிவ் அப்படின்னா, அவங்க எல்லா கூட்டங்களில் எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளணும்னு அவங்களுக்கு ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்கும். அவங்கள சபைக்கு வந்தால் அவர்களே சரியான நேரத்துக்கு வருவார்கள், கர்த்தரை கரெக்டாக ஆராதிப்பாங்க, கைகளை உயர்த்தி ஆராதிப்பாங்க, நல்ல கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இதோடு அவர்கள் முடிந்து விடுவார்கள். மூன்றாவது இந்த ப்ரோ ஆக்டிவ். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளை மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்வாங்க? பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய எல்லா உடைமைகளால் தேவனை கனப்படுத்துவார்கள். ஆண்டவருக்கென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கொடுத்த கொஞ்ச காரியத்தில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வேதத்தில் இதை குறித்து 3 விதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இதில் 3 விஷயத்தை வாசிப்போம். 14வது வசனத்தை வாசிப்போம். 14 வாசிங்க. அதுலேயே, அன்றியும் பரலோக ராஜ்யம் மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பாருங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் சமமாக எல்லாத்தையும் கொடுப்பது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாட்டப்பட்டு போனார். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். ஒரு ராஜா தூரதேச பிரயாணத்துக்கு போவதற்கு முன்பதாக தன்னிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சொல்கிறாரு, ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்து தூரதேசத்துக்கு என்ன செய்கிறாரு? பிரயாணப்பட்டு போய்விடுகிறார். வாசிங்க 16. வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகள், 5 தாலந்து வாங்குறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை கொண்டு போய் வச்சு வியாபாரம் பண்ணுறான். அது என்ன செய்யறான்?
இவன் யார் அப்படின்னா, இவன் தான் ப்ரோ ஆக்டிவ், விசுவாசத்தினால் உந்தி தள்ளப்படுகிற சுறுசுறுப்புள்ள ஒரு விசுவாசி. இவன் யாரு? விசுவாசத்தினால் சுறுசுறுப்பாக உந்தி தள்ளப்படுகிற ஒரு விசுவாசி, எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு விசுவாசி, சபைக்கு உண்மையாக இருக்கிற ஒரு விசுவாசி, அந்த ஊழியத்துக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும், பங்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விசுவாசி. அடுத்தது, அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2, பாருங்க, 2 தாலந்தை வாங்கினவனு என்ன பண்றான்னா, வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். அவன் வியாபாரம் பண்ணவில்லை, அதை எப்படியோ என்ன செய்தான், சம்பாதித்து விடுகிறான். இவன் யார் அப்படின்னா, ஆக்டிவ் கிறிஸ்டியன், ஆக்டிவ் பிலீவர். சபையில் எப்படி இருக்கிறான்? ஆக்டிவா இருக்கிறான். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மாத்திரம் செய்கிறவன். இப்போ ஜோயல் இருக்காப்புல, கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் என்ன செய்கிறார். இப்போ தம்பி இருக்கான், கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்வான். தம்பிக்கு சொன்ன, சாயங்காலம் நீ வந்து இதெல்லாம் போடுற தம்பினா, அவன் பொறுப்பாக அவனுடைய வேலையை செய்கிறான். இவங்க ஆக்டிவ் பீப்புள், பிலீவர்ஸ், ஆக்டிவ் பிலீவர்ஸ். இவங்க யார்? ஆக்டிவ் பிலீவர்ஸ். சபைக்காக சொல்லக்கூடிய காரியத்தை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், ப்ரோ ஆக்டிவ். அவன் எப்படின்னா, சபையிலே சொல்லக்கூடியதும் தேவனுக்காக செய்ய வேண்டியதையும் செய்வான், மாறாக அவன் சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பெருக்கத்துக்காக வேலை செய்கிறவன். அல்லேலூயா. எப்படி செய்கிறவன்? he starts multiplying his talents. தன்னுடைய தாளந்துகளை அவன் பெருகச் செய்கிறவன். அல்லேலூயா. ஆமென். 3வது வாசிங்க. 1 தாலந்தை வாங்கினவனோ கிணத்தை தோண்டி, நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். இவங்க யாருன்னா, பாசிவ் பிலீவர்ஸ். இவங்க யாரு? பாசிவ். நமக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? நம்ம ஒரு ஆராதனைக்கு வரோம், நம்ம அப்படியே ஏஞ்சி போகிறோம். எமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நமக்கு தேவை ஒரு ஆராதனை. இவர் தாளந்தை கொடுத்துட்டு போவார், அதை எடுத்துகிட்டு போய் நான் கடையில் வியாபாரம் பண்ணி அவருக்காக நான் எதுக்கு உழைக்கணும், அப்படிங்கிற ஒரு மனநிலை. அவன் சொல்கிறான் பாருங்க, வாங்கினதை கொண்டு போய் எங்கே புதைச்சி வச்சுட்டான்? நிலத்தை. ஆண்டவர் எல்லாத்துக்குமே தாளந்தை கொடுத்தார். ஆனால் எப்படி கொடுத்தாருன்னா, அவனுடைய திறமைக்கு தக்க கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாளந்தை தேவன் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பாடக்கூடிய தாளந்தை கொடுப்பார், சிலருக்கு மியூசிக் வாசிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல சுவிசேஷத்தை கொண்டு சொல்லக்கூடிய பேசக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல பாடக்கூடிய தாளந்தை கொடு. எத்தனை பேர்? நிறைய பேருக்கு நல்ல பாடக்கூடிய தாளந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க? அதை கொண்டு போய் புதைச்சி வைக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க யாருன்னா பாசிவ். பாசிவ்னா புரியுதா? ஆமென். அவங்க எந்த விதமான சலசலப்பிலும் எந்த இடத்திலும் அவர்கள் கழுவுற மீனில், நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவர் ஏதாவது கேட்பார் அப்படின்னு வர ஆட்கள் உண்டு. ஆனால் இது என்னுடைய சபை, இது என்னுடைய ஊழியம், கர்த்தர் இது எனக்கு கொடுத்த வீடு அப்படின்னு வர்றவங்க இருக்கிறான். 2வது 3வது இன்னொருத்தர் இருக்கிறான், நான் இந்த சபைக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும், இந்த ஊழியத்துக்காக நான் ஏதாவது செய்யணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, எங்கே எனக்கு கிடைக்கப்பட்ட எல்லா தாளந்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? மல்டிப்ளை பண்ண போகிறேன்னு சொல்கிறவன் ப்ரோஆக்டிவ். அல்லேலூயா. அப்போ 3 விதமான ஆட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே வைக்கிறார். அல்லேலூயா. இதில் நீங்கள் எந்த விதமான ஆட்கள்? பட்டும் படாமல் வந்துட்டு போகிறீங்களா? இல்லை சொல்கிற வேலையை செய்கிறீங்களா? இல்லை கர்த்தர் இது என்னுடைய வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் என்னை இங்கே ஸ்தாபித்து வைத்திருக்கிறார், இதற்காக நான் உழைக்கணும், இங்கே இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணணும், பெருக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. 3 விதத்தில் நீங்கள் எந்த விதம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா யாருக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? தூர தேசத்துக்கு போன ராஜா திரும்ப வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த பூமியில் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இவங்க எல்லாருமே யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள். அப்படின்னா ஊழியம் செய்யக்கூடியனா அழைப்பு வேற, ஊழியம் வேற. எல்லாருக்குமே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அழைப்பு தேவன் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். சபையில் இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு ஊழியத்தை உங்கள் சபையில் நீங்கள் செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று செய்யணும். நீங்கள் இந்த 3வது வாங்கினவன் பாருங்க, வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? நிலத்தில் புதைச்சி வச்சுட்டான். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் இந்த சபையில் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். என்ன தாளந்து கொடுத்துருக்கிறார்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு சிலருக்கு நல்லா ஜெபிக்க கற்றுருக்கீங்க. உபவாச கூட்டம் வந்தவங்க நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறி இருக்கீங்க. சிலர் நல்லா பாடுறவங்களா இருக்கிறீங்க. சிலருக்கு நல்ல மியூசிக் வாசிக்க முடியும்.
சிலருக்கு இங்கே வரவேற்க பாருங்கள், நமக்கு சபையில் வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்துட்டு அப்படியே ஏஞ்சி போயிடுவாங்க. நமக்கு வரவேற்பதுக்கு ஒரு ஆள் இல்லை, வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இதை செய்யக்கூடிய சிலர் பாருங்கள், நல்லா இதில் திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. சிலரை வெல்கம் பண்ணுவாங்க, அவங்க நல்ல அந்த என்ன இருக்கும், அவங்களுக்கு கிருபை இருக்கும், அதை அவங்க செய்யலாம். சிலருக்கு சுத்தமாக வைக்கக்கூடிய கிருபை இருக்கும், இதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். அதுவும் ஊழியம், அதுவும் ஒரு ஊழியம். இல்லை, இது இப்போ இந்த மூணு விதமான ஆட்களுக்கு 3 விதமான தாளந்துகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒன்று, ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் ஒரு மீட்டிங்காக சபையிலேருந்து சில வாலிபர்களையும் கூட ஒரு தம்பியையும் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட தம்பி என் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டான். நான் அவனை ஒன்றுமே சொல்லலை. அவனோட ஒரு சீனியர் தம்பி அவனை போகிற வழியில் ஏற்ற வேண்டியதாக போச்சு. அப்போ அவன் என்ன பண்ணா, பின்னாடி உக்காந்துக்கிட்டான். அப்போ மற்றவங்களும் பின்னாடி உட்கார்ந்து கொண்டார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு கடையில் நிறுத்தி நாங்கள் என்ன செஞ்சோம், டீ எல்லாம் குடிச்சிட்டு, அப்போ நான் அந்த சீனியர் தம்பியை சொன்னேன், தம்பி நீ முன்னாடி உட்காரு, தம்பி நீ போய் பின்னாடி உட்காந்துக்க அப்படின்னு. இது அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஒரு இன்சல்ட்டு. என்ன இன்சல்ட்டு, பாஸ்ட்டு பாரபட்சம் பார்க்குறாரு. பாஸ்ட் என்ன பண்ணுறாரு, இப்போ எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க, இங்கே பாஸ்டர் பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்னா, இங்கே ஆண்டவரும் பாரபட்சம் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஏன் பாரபட்சம் பார்க்குறாரு, அவனுடைய திறமைக்கு தக்க தேவன். இன்றைக்கி சபைகள் பிரிந்து போகிறதுக்கு, சபையில் ஊழியங்கள் உடைந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இதுதான். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இதில் தான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் பார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பாஸ்டர் பார் அவர் அங்கே உட்கார வைக்கிறார், என்ன இங்கே. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய திறமைக்கு தக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லார்ட்டையும், அவர்கிட்ட மொத்தம் எத்தனை தாளந்து இருந்துச்சு, 8 தாளந்து கொடுத்து, கணக்குப்படி 8 தாளந்து. அப்போ ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும், 2.25 கொடுத்துட்டு போயிருக்கணும். அவர் அப்படி செய்யல. ரொம்ப திறமையாக இருக்கணும், 5 கொடுத்தாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் திறமையாக இருக்கணும், 2 கொடுத்தாரு. இவனுக்கு தெரியும் ஒரு சோம்பேறியை 1 கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே பொசிஷன் கிடையாது. அது சோசியலிசம். சபை சோசியலிசம் கிடையாது. அன்பு வேற. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். ஆனால் வரங்கள், கிருபைகள், தேவனுடைய ஊழியம், அழைப்புன்னு வரும் பொழுது அவனுடைய திறமைக்கு தக்க கர்த்தர் கொடுக்கிறார். நீ அதை எப்படி மல்டிப்ளை பண்ண முடியுமோ அதை வச்சு தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் சில நேரத்தில் ஒரே மாதிரி செய்ய முடியாது. காரணம் என்ன, ஒருத்தன் ஊதாரியாக இருப்பான், அவனுக்கும் நல்லா இருக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. காரணம் என்ன, அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போடுவான். அவன் அதை வைத்து பெருக செய்ய அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவன் முட்டாள். பைபிள் பிரகாரம் அவன் யார், அவனுக்கு ஒரு விஷயத்தை பகுத்து ஆராய் அவனுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஆமென். அப்போ நம்ம எல்லாத்தையும் சபை என்பது சோசியலிசம் கிடையாது. சபை என்பது தேவனுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய அறிவினாலே நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரே விதத்தில் தேவன் பயன்படுத்துவது கிடையாது. அவரவர் திறமைக்கு தக்க, அவரவருடைய கிருபைக்கு தக்க தேவன் தாளந்துகளை கொடுக்கிறார். இதை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் தாளந்தை தேவன் கொடுப்பது இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளிலே நீங்கள் எப்படி நடந்து கொண்டுகிறீர்கள் என்பதை பார்த்து தேவன் தாளந்துகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலரெல்லாம் நான் கூப்பிடுவேன், வாங்கப்பா மியூசிக் சொல்லி வரமாட்டாங்க. அவங்க பெற்றோரும் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தர் எப்படி அவங்கள பயன்படுத்த முடியும்? அப்புறம் சொல்லுவாங்க, என் பையனை பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, ஒதுக்கி வச்சிட்டாரு. அப்படி கிடையாது. அதுக்கு இதை புரிந்து கொள்ளாத சில பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, ஆதரவா. அப்படி கிடையாது. பொறுப்புகளிலே எவன் உண்மையாக இருக்கிறானோ தேவன் அவனுக்கு இன்னும் அதிக பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். கொடுத்த பொறுப்பை ஒருவன் துறந்து போகும் பொழுது அவனுக்கு அதிக தாளந்துகளை தேவன் கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. நான் சில நேரங்களில் வெளியே போகும்பொழுது வாலிபர்களுக்கு கூட, தம்பி நீ கொஞ்சம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறியா அப்படி சொன்னால், பாஸ்டர் இன்னைக்கு வெளியே இருக்கேன் பாஸ்டர். கீழே போகும்போது அங்கே பார்ப்பேன், டீ கடையில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் எப்படி நான் புல்பிட்டில் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண வைக்க முடியும்? சொல்லுங்க, பண்ண முடியுமா? முடியாது.
தம்பி அவசரமாக ஒரு ஊழியம் வாங்க. ஐயோ பாஸ்டர் இப்போதான் என் மனைவியே வந்துட்டாங்க பாஸ்டர், வீட்டில் இருக்கிறேன் வர முடியாது. எப்படி ஒரு விஷயத்தை ஊழியத்தை நாம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார் என்றால் பொறுப்புகளில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அதிக தாளந்துகளை தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த சபையில் என்ன பொறுப்பு? பாசிவாக வந்துட்டு ஆண்டவர் கொடுத்ததை புதைச்சி வச்சுட்டு போறீங்களா? ஒரு நாள் கர்த்தர் வரும்பொழுது கணக்கு கேட்பார். உங்களுக்கு என்ன பொறுப்பு இந்த சபையில்? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? இந்த சேர் போடுறது உங்கள் பொறுப்புனா நீங்கள் தான் வந்து செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை, பாசிவாக இருக்க விரும்புகிறோம். அப்படியே மீறி கொடுத்தாலும் தோண்டி என்ன செஞ்சிடறோம்? புதைச்சி வச்சிடறோம். என்ன செய்யறோம்? புதைச்சி வச்சிடறோம். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் எங்கள் வீட்டில் ஒரே மாதிரி கிடையாது. என் மூத்த பிள்ளை வேறு மாதிரி, என் இளைய பிள்ளை வேலை மாதிரி, நடுவில் இருக்கிறவன் வேறு மாதிரி. ஆனால் 3 பேரும் என்னென்ன செய்கிறாங்க, எப்படி எப்படி செய்கிறாங்கன்றதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் என் மனைவி அதை அனலைஸ் பண்ணுறதில்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், நல்லது, சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே குணம் இல்லை, திறமைகள் இல்லை, பொறுப்புகள் இல்லை. பொறுப்புகளில் உண்மையாக இருக்கிறவர்களை தேவன் அதிக தாளந்துகளை தேவன் கொடுக்கிறார். இப்போ அதிக தாளந்து யாருக்கு வருதுன்னா, பொறுப்பில் உண்மையாக இருக்கிறவனுக்கு அதிக தாளந்தை தேவன் கொடுக்கிறார், அதிகமாக தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்துக்கு அதிபதியாக வைப்பேன். அதன் பிறகு அந்த காரில் வந்த தம்பி அந்த ஊழியம் முடிக்கிற வரைக்கும் அவன் முகமே சரியில்லை. எங்களுக்கு அன்றைக்கி ஊழியமே நினைச்சு அப்செட். பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்கிறான், பாஸ்டர் பற்றியா எப்படி செய்கிறாருன்ட்டு பாரபட்ச. சபையில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்து அந்த சபையில் என்ன இல்லை, ஐக்கியமே, பாஸ்டர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிறாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அவனுடைய திறமைக்கு தக்க தேவன் தாளந்துகளை கொடுக்கிறார். அவனுடைய திறமைக்கு தக்க திறமையை பார்த்து தான் தேவன் தாளந்துகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து தேவன் என்ன செய்கிறார்? 5 தாளந்து பெற்றவன் தேவனுக்கு, அந்த ஊழியக்காரன் ஏன் அவனுக்கு 5 கொடுத்தார்? அவனுடைய திறமை அவனுக்கு தெரியும். இவனுக்கு 5 கொடுத்தா இவனால் 10 மாற்ற முடியும் என்பதை அவனுக்கு தெரியும். 2 கொடுத்தவனுக்கு ஏன் 2 கொடுத்தார்? ஒரே எஜமானுக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் தானே. ஏன் தேவன் பாரபட்சம் பார்த்தார்? அந்த 2 வாங்கினவன் அதை என்ன செய்ய முடியும்? அவனை அதுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. அதுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாராலையும் 100 கிலோ தூக்க முடியுமா? எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஜென்ஸும் 100 கிலோ தூக்குவீங்களா? எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் ஒரே விதமான தோற்றம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாமே தவிர பலன் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் தலையில் கொண்டு போய் 100 கிலோ வச்சுட்டோம், இன்னொருத்தர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு, அவரையும் கொண்டு போய் 100 கிலோ வச்சா அவர் என்ன ஆயிடுவார்? கொலாப்ஸ் ஆயிடுவார். அவரால் அதை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அவருடைய மனநிலை, அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருடைய அனுபவம், இதெல்லாம் வைத்து தான் தேவன் என்ன செய்கிறார்? தாளந்துகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அடுத்து என்ன நடக்கிறது? ஆண்டவர் தாளந்துகளை சரியா கொடுக்கிறாரு. யாருக்கு என்ன திறமை இருக்கோ கொடுக்கிறாரு. 2வது, கொடுத்த தாளந்துகளுக்கு அவனுக்கு கொடுத்ததுக்கு கணக்கு கண்டிப்பாக கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை வருஷமா சபையில் இருக்கிறீங்க? கர்த்தர் கணக்கு கேட்பார். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாச்சு? கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், எத்தனை ஊழியக்காரன் தலை மேலே வச்சானோ, கையை வச்சானோ, அத்தனைக்கும் கணக்கு கேட்பார் கர்த்தர். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. உங்கள் பிள்ளைக்கு 500 ரூபாயை கொடுத்துட்டு என்ன வேணாலும் செய்வான்னு விட்டுருவீங்களா? வந்தால் என்ன செய்வீங்க? 500 ரூபாய் என்ன பண்ண? இன்னைக்கு கணக்கு கேட்டால் நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன காசு கொடுத்துட்டு கணக்கு கேட்குறியா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உடனே எப்படி வருவாங்க? எமோஷ்னலாக நம்மளை தாக்குவாங்க. நிறைய விசுவாசிகள் அப்படி தான். எமோஷ்னலாக உங்கள் பிள்ளைகள் உங்களை தாக்கும்பொழுது நம்ம என்ன இருக்கக்கூடாது? அவனுடைய எமோஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். கேட்குறாங்களா இல்லையா? என்ன 100 ரூபா கொடுத்துட்டு 100 கணக்கு கேட்குறானா இல்லையா? கேட்குறது இல்லையா? கேட்குறது இல்லையா? நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு கணக்கு கேட்டால் என்ன செய்கிறாங்க? கேட்பாங்களா இல்லையா? என்னம்மா 100 ரூபா கொடுத்துட்டு கணக்கு கேட்குற? இன்னும் 1000 ரூபா கொடுத்த மாதிரி கணக்கு கேட்குற?
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாளந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்டாரு, 5 தாளந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்கிறாரு, 2 தாளந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்கிறார் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். எதையுமே அவர் வீண் விரயமாய் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் லிமிட்டா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, தேவன் கொடுத்ததை நீ சரியா பயன்படுத்தலைன்னா ஒரே ஒரு தாளந்தோடு நின்று நீ 5 தாளந்துக்கு முன்னேற முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு கொடுத்த 1000 ரூபாயில் உனக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியல, கனம் பண்ண முடியல. உன்னை நம்பி கர்த்தர் 10,000 தர மாட்டார், தரவே மாட்டார். ஏன் தெரியுமா? நிறைய பேர் ஏன் இன்னும் அதே தரித்திர நிலைமையில் இருக்கிறோன்னா, தேவன் நமக்கு கொடுத்ததை தேவன் கணக்கு கேட்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்கன்னு கணக்கு கேட்பார் கர்த்தர். ஏன்னா அவர் கணக்கு கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் போய் பெருக பண்ணின பொழுது என்ன நடந்தது? மீதம் உள்ளதை சேர்க்க சொன்னார். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களா? மீதம் விட்டுட்டு வந்துருங்கன்னு அவர் சொல்லல. சொன்னாரா? என்ன பண்ணாரு? மீதம் உள்ளதை சேர்த்து வையுங்கள் அப்படிங்கிறார். கணக்கு எடுக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. மீதம் உள்ளதை கேட்கிற கர்த்தர். உங்களுக்கு ஆண்டவருக்கு தாளந்து கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரங்க. உங்களுக்கு வீட்டில் ஜெபம் நடக்குது, உங்களுக்கு எல்லா ஜெபம் இத்தனையும் வச்சு நீ சரி ஆகலைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் போது என்ன நடக்கும்னா, கணக்கு கேட்பது என்பது நியாய தீர்ப்பு. கணக்கு கேட்பது என்பது அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு நான் வருகிறேன். ஆண்டவர் நல்லதுக்கும் பலனை வைத்திருக்கிறார், தீமைக்கும் பலன். நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவர் என்ன, நான் எல்லாம் செய்கிறேனே, உழைக்கிறேனே, எனக்கு ஆண்டவருடைய கிரியை. அவர் கணக்கு கேட்கிறார். பாருங்க எப்படி கணக்கு கேட்கிறான்னு பார்ப்போம். வாசிங்க சீக்கிரமா. அவனுடைய எஜமானவனை நோக்கி, அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன். வேற 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். கணக்கு இப்போ ஆண்டவர் தூர தேசத்துக்கு போயிட்டு எஜமான் வந்துட்டாரு. வந்தோடனே எல்லார்ட்டையும் சொல்றாரு, அவனுக்கு கொடுத்த தாளந்துகளை கணக்கு கொண்டு வா. அன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா அதில் கணக்கு கேட்பார். ஆண்டவர் உங்களுக்கு தொழிலை கொடுத்துருக்காருன்னா கணக்கு கேட்பார். ஏன் நம்ம தொழிலில் நம்ம விருத்தி அடையிறதில்ல? ஏன் நம்ம வேலையில் நம்ம விருத்தி அடையிறதில்ல? ஏன் நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வரதில்லைன்னா, நம்ம சரியான கணக்காளர்களாக இல்லை. ஆமென். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு புக் இருக்கேன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்குது. என் கல்யாண கணக்கு இன்னும் என்கிட்ட இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணேன், இத்தனை ரூபா மண்டபத்துக்கு கட்டினேன், இத்தனை ரூபாய்க்கு படம், இன்னும் கணக்கு வைத்திருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வாங்கின செலவு கணக்கு இன்னும் என்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் செலவு கணக்கு வச்சுருக்கீங்க? உனக்கு கர்த்தர் கொடுத்த 2000 ரூபாயே உன்னால் கணக்கு வைக்க முடியலன்னா, உன்னை நம்பி கர்த்தர் இப்படி 20,000 தருவார். இன்னைக்கு கர்த்தர் 20,000 கொடுத்திருக்காரு, அதை நீ எப்படி செலவு பண்ற? கணக்கு கேட்பார். God will, a day of judgment is coming. நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் வருகிறது பிரதர் சிஸ்டர். ஒரு நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் வரப்போகிறது. அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனோடு தேவன் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. A day of judgment is coming for everyone. ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் கொடுத்தேனே, உனக்கு தாளந்து கொடுத்தேன், நீ என்ன பண்ண? உனக்கு நேரத்தை கொடுத்தேன், என்ன பண்ண? உன் சபையில் உபாச கூட்டம் வச்ச, நீ போனையா, கலந்து குட்டியா? நீ அந்த நேரத்தில் என்ன செஞ்ச? கேட்பார். ஆண்டவர் கேட்பார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? கணக்கு வைத்திருக்கிறார். அவர் கண்ணீருக்கும் பாருங்க, பைபிள் சொல்லுது, நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டுன்னா துருத்தியில் வச்சிடறாரு. அதை என் பிள்ளை இன்னைக்கு அழுதுட்டா, கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏதாவது சும்மா விளையாட்டு கெடுக்கிறான்னு கிடையாது. கண்ணீரை கணக்கில் வைக்கிறது. அதுக்கெல்லாம் ஆண்டவரே கணக்கில் வைக்கலையான்னு கேட்குறோமே. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்தை, தாளந்த, திறமைகளை நீ எனக்காக பயன்படுத்தினியான்னு கர்த்தர் கேட்டா, எத்தனை பேரால் இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் கொடுத்ததை நான் சரியா பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பெருக பண்ணியிருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? How many of you can give a proper answer to God? முதலாவது வந்தவனை கேட்குறாரு. எடுத்தோன்னே யாரை தெரியுமா ஆண்டவர் கேட்டாரு? ஃபஸ்ட்டு ஒரு தாளந்து கொடுத்தவனை ஆண்டவர் கேட்கல, அதிகமாக கொடுத்தவன் இடத்துல ஆண்டவர் அதிகமாக கேட்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுக்குறார், அதிகமாக சம்பளம் கொடுக்குறார், அதிகமாக வேலை கொடுக்குறார், அதிகமாக உங்களுக்கு ஊழியம் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு கணக்கும் அதிகமாக இருக்கும் ஆண்டவர்கிட்ட. உங்களை தான் முதல்ல கூப்பிட்டு கேட்பார் ஆண்டவர்.
ஹல்லேலூயா, ஆமென். அதனால் விசுவாச வாழ்க்கை என்ற ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கை. ஏதோ இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படியே இந்த பட்டும் படாமல் இருந்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வருகிறது. கர்த்தர் அந்த நாளில் உங்களை கூப்பிட்டு கேட்பார். ஹல்லேலூயா, ஆமென். நியாய தீர்ப்பு நாளில் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் செம்மறியாட்டை வலதுபுறமும் வெள்ளாட்டை இடதுபுறமும் வைத்து சொல்லுவார். நல்லது. அவன் வந்து சொல்கிறான், கணக்கு முதல்ல யார்கிட்ட கணக்கு கேட்குறாரு ஆண்டவர்? இந்த 5 தாலந்து கொடுத்தவன்ட்ட கணக்கு கேட்குறாரு ஆண்டவர். கேட்டாரா? என்ன கேட்குறாரு? 5:20 வாசிங்க. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அடுத்து அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? பலன் கொடுக்கிறார். கணக்கு கேட்கறது மாத்திரமல்ல, அவர் ஆடிட்டர் மாத்திரம் கிடையாது, ஆடிட் மட்டும் பண்றவர் இல்லை. நம்ம கரெக்டாக கணக்கை வச்சிருந்தோம்னா அதுக்கு ரிவார்டையும் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் யாருக்கு நியாய தீர்ப்புனால பார்த்தா பயம்னா, இந்த சோம்பேறி கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ன எந்த நாள் மோசமாக இருக்க போகுது. தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த காலத்தை வீணடிச்சிட்ட. நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நாள் நீ முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும். நீ இந்த சபையிலேருந்து வேறு சபைக்கு ஓடினாலும் வரும், இந்த பூமியிலேருந்தே ஓடினாலும் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப கடினமாக பேசிட்டார், பக்கத்து சபையில் எனக்கு ஆறுதல் இருக்கு, போ, அங்கேயும் உனக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு. சாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு, எந்த சபையில் இருந்தாலும் உண்டு. ஹல்லேலூயா. அதால் எனக்கு ஆண்டவர் என்ன சும்மா ரசித்தாரு, என் நேரத்தை இஷ்டத்துக்கு ஃபோனை நோண்டி 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 போயிடலாம் நினைக்காத. கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு நாள் வரப்போகிறது, a day is coming. அன்னைக்கு ஆண்டவர் கரெக்டாக இருந்தவனுக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, இப்போ யார் பயப்படுவா? பதுக்கினவன் பயப்படுவான். கணக்கு வச்சிருக்கிறவன் வந்தேன்ன, வாங்க சார் டீ குடிங்க, என் கணக்கை பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பூமியிலேயே இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குன்னா பரலோகத்திலையும் இருக்கு. பரலோகத்துலேயும் என்ன இருக்கு? இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சில வீடுகளுக்கெல்லாம் அப்பப்போ ரைடு வரார். யாரும் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உண்மையா இருங்க, உங்கள் வேலையில் உண்மையா இருங்க, உங்கள் ஊழியத்தில் உண்மையா இருங்க, உங்கள் விசுவாசத்தில் உண்மையா இருங்க, உங்கள் நீ குடும்பம் நடத்துகிற காரியத்தில் கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டியது உண்மையா இருங்க. ஆண்டவர் வர்றாரு, என்ன பலன் கொடுக்குறாரு தெரியுமா? உன்னை அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அநேகத்துக்கு அதிபதி. அவன் கொஞ்சமாக உண்மையாக இருந்தான். அவன் சொல்கிற பாருங்க, அவன் 100% உண்மையாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுற தேவன். நம்முடைய ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்குறாரு. அவனை அப்ரிஷியேட் பண்ணி அதில் அடுத்து பாருங்க, இன்னும் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக வைக்கிறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அதனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல ப்ரோ ஆக்டிவ் கிறிஸ்டியன். அவன் என்ன பண்ணுறான்? தேவன் தனக்கு கொடுத்த எல்லாத்துலேயும் பெருகிறான். நீங்கள் இந்த சபைக்கு வரும்போதுலேருந்து இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை பெருகிருக்கா? விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறீங்களா? ஜெப வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்களா? வேத வசனத்தில் வளர்ந்துருக்கிறீங்களா? தாழ்மையில் வளர்ந்துருக்கிறீங்களா? அன்பில் வளர்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வளர்ந்துருந்தியா? அப்படியா? நீ அன்றைக்கி வரும்போது அப்படி இருந்தா, இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக வளர்ந்துட்டேன், இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்டியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யம்? how many of you built the kingdom of God? ஆண்டவர் அவனுக்கு 5 கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கும்போது அதை எவ்வளோ மாற்றிட்டான்? 10 மாற்றிட்டான். ஹல்லேலூயா. அவன் ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறான். 2வது ஒருத்தன் வரான், அவனை கொடுத்த 2 இடமா மாற்றிட்டான், 4 மாற்றிட்டான்.
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை அநேகத்துக்கு என்ன வைக்க போறேன்? பரலோகத்தில் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க போறார் தேவன். பரலோகத்தில் சிலர் எப்படி இருக்க போறீங்க? அதிகாரியா இருக்க போறீங்க. தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. ஏன் தெரியுமா? இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை, பணத்தை, உங்களுக்கு கொடுத்த காலத்தை, திறமைய, தாளந்துகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தை முன்னாடி கொண்டு போறதுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பாருங்க. இதுல இந்த 3வது தாளந்து கொடுத்தவனை பத்தி வாசிப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான, பாருங்க என்ன பதில் சொல்றான். அவன் பதில பார்த்தீங்களா? அவன் பதில் என்ன? ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? இப்போ அவன் என்ன தெரியுமா சொல்ல வரான்? எல்லாத்துக்கும் 5 கொடுத்தீங்க, 2 கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? 1 கொடுத்துட்டீங்க. அதனால நீர் என்கிட்ட 1 கொடுத்துட்டு நீங்க கணக்கு கேட்கலாமா? அல்லேலூயா. ஆமென். 1 கொடுத்து நீங்க கணக்கு கேட்கலாமா? உன் பிள்ளைங்க அப்படி தானே கேட்குவாங்க. என்ன நீ கணக்கெல்லாம் கேட்குற? உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க கணக்கு கேட்கலன்னா நீங்க நல்ல பெற்றோர் இல்லை. புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க நல்ல பெற்றோர் இல்லை. நீங்க கணக்கு கேட்டு உங்க பையன் கணக்கு கொடுக்கலனா அவன் நல்லவன் கிடையாது. கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்க பையன் நல்லவனா ஒழுக்கம் உள்ளவனான்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இது ஹல்லேலூயா. அதே மாதிரி யார்கிட்டயாவது காசை கொடுத்துட்டு திரும்பி கேட்டிங்கன்னா அவன் ஒழுங்காக கொடுத்துட்டானா அவன் நல்லவன். கொடுத்த காசை திரும்ப கேட்குறேன்னு கேட்டானா அவன் யாரு? கொடுத்ததை கேட்டால் அடுத்தது என்னவா மாறுகிறது? பகையாக மாறுகிறது. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான். இந்த ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்தாரு, இவன் நினைச்சிட்டான் இவர் கொடுத்துட்டு எங்க வர போறாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன, எப்படி இருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? ஆண்டவர் ஆகுது, இன்னொன்னாவது. ஹல்லேலூயா, ஆமென். வந்து என்ன கேட்குறான்? ஆண்டவரே என்ன சுவாசிங்க அதை? ஒரு தாளந்தை வாங்கினவன் பாருங்க, ஆண்டவன்ட்டே கேட்குறான், நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். என்ன ஒரு கடினமான வார்த்தை தெரியுமா இதெல்லாம்? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், அப்புறம் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். கடினம் உள்ள மனுஷன். கணக்கு கேட்கிறவனெல்லாம் இன்னைக்கு கடினம் உள்ள மனுஷனா மாத்திடுறாங்க. பாஸ்டர் சபைக்கு ஏன் லேட்டாக வரேன்னு கேட்டால் அந்த ஆள் சிடுமூஞ்சுங்க. அந்த ஆள் யாரு? சிடுமூஞ்சான். பார்த்துக்கங்க, நமக்கு பேர் என்ன? அது சிடுமூஞ்சி. கணக்கு கேட்டால் யாரு? நம்ம சிடுமூஞ்சி. கணக்கு கேட்டால் யாரு? கடினமுள்ள இருதயவன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவர் சிடுமூஞ்சி, ஆண்டவர் கடினமுள்ள இருதயம் உள்ளவர். கணக்கு நீங்க அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமியில் பிறந்துட்டு நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், இஷ்டத்துக்கு போவேன். கர்த்தர் இஷ்டத்துக்கு ஒரு நாள் உனக்கு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். அவனுக்கான ரிவார்டை பார்ப்போம் வாங்க கீழே. ஆகையால் அவன் இப்போ சொல்கிறான் பாருங்க, ஆகையால் நான் சிலர் பயந்து போய் சர்ச்சுக்கு வருவோம். ஐயோ ஒரு நாள் போன சிடுங்க திட்டுவான், பிரசங்கத்திலேயே என்னை திட்டுவான், அதனாலே என்ன அப்படி வரவனை தான் சொல்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. தாளந்தை எங்க பதிச்சு வச்சுட்டேன். நிறைய பேர் நான் இப்படி கேட்கறதுனாலே சபைக்கு நினைச்சிருக்கல வர்றதில்லை. அவர் பாருங்க போனுடைய வாசல்லையே வரவேற்கிறார். எத்தனை மணிக்கு வேணாலும் அங்கே என்ன செய்யலாம் போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் ஏஞ்சும் போம். இங்க உள்ள வந்து எந்திரிக்க. அல்லேலூயா. சரி வாசிப்போம். என்ன சொல்றேன்? இந்தாயா உன் காசு, இந்தாயா இந்தாயாவும் பார்த்துருக்கீங்களா? சில கடன்லாம் கொடுத்து கேட்குறீங்களா? பெரிய காசு இந்த மாதிரி தான் ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுக்குறாரு பார்ப்போம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும். பாருங்க என்ன சொல்றாரு? அவன் யாரு? பொல்லாதவன். ரெண்டாவது யாரு? சோம்பேறி. சோம்பேறி எல்லாம் பொல்லாதவன். இந்த பொல்லாதவன்லாம் எப்படி இருப்பான்? சோம்பேறியா இருப்பான். பசங்க சோம்பேறியா இருக்கிறனா நல்லா புரிஞ்சுக்க, அவன் பொல்லாதவன். பொல்லாதவனா இருந்தாலும் அவன் யாரு? சோம்பேறி. இந்த சபையில சில சோம்பேறிகள் இருக்கிறோம். என்ன? ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறி, காலையில் எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், ஆராதனைக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனம். ஆனால் மற்ற எல்லா காரியத்தையும் இருக்காங்க. பைபிள் சொல்லுது, உனக்கான பலனோடு ஆண்டு சில சோம்பேறி எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. தயவுசெய்து வாழ்க்கை
வாழ்க்கையை மாற்றி, வாழ்க்கையை மாற்றி. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் வாசிப்போம். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். யாருடைய வயல்? சோம்பேறி, மதியீனன். ஆண்டவர் இந்த ஒரு தாலந்து வாங்கினவனை என்னன்னு சொல்றாரு? பொல்லாதவன், சோம்பேறி. You got it in Proverbs 24:30-34. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல ஒருத்தனும் எப்படி இருக்கக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு டைம் இல்லை பிரதர், சர்ச்சுக்கு வரனா நீ சோம்பேறி, பொல்லாதவன். இன்னைக்கு நீ ஜெபிக்கல அப்படின்னா நீ சோம்பேறி, பொல்லாதவன் பைபிள் சொல்லு. அல்லேலூயா. சோம்பேறி. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? டெய்லி ஜெபம் பண்றது எத்தனை பேர்? எத்தனை பேர் டெய்லி தேவ சமூகத்துக்கு போய் தேவனிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்றீங்க வசனத்தை? ரொம்ப முக்கியம். அடுத்து இதோ அதெல்லாம் எப்படி இருந்தது? முள்ளுக்காடா இருந்தது. அப்புறம் நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. வீடு இடிந்து கிடது, அதனுடைய சுவர். இது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு சோம்பேறியான கிறிஸ்தவன் சபையில பட்டும் படாமல் எந்த கூட்டத்துக்கும் வராம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அவர் தலையெட்டி காட்டுவார். வேற எதுக்குமே நினைச்ச மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைமை என்னன்னா பாருங்க, இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? அதெல்லாம் முள்ளுக்காடா இருக்கிறது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அவன் வேலி அடைக்கப்படாதவன். அவனுடைய இருதயம் எதனால மூடி இருக்கு? காஞ்சொரியினாலே, மதியீனத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி சிந்தனை பண்ணினேன், புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஹல்லேலூயா. இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் வடிகட்ட சோம்பேறி. என்ன சோம்பேறி? ஆமா, ஃபில்டர் லேசி பர்சன், ஃபில்டர்ட் ஸ்லக்கிஷ் பர்சன். ஸ்லக்கிஷ் அப்படின்னா, ஸ்லக்கிஷ்னா அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா, ஒரு டீ டம்ளர் இங்கேருந்து எடுத்து போன, இந்த டீ டம்ளரில் இருக்க கொஞ்சம் டீ இங்கே சிந்திட்டு அங்கே எடுத்து பார்த்தீங்களா? அவ்வளோ சோம்பேறி அவனுக்கு. அந்த சொல்லும் போது அவனுக்கு ஒரு என்ன வருது? அந்த சோம்பேறிக்கு இன்னொன்று என்ன இருக்கும் தெரியுமா? ரொம்ப கோவம். அப்படியே புரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன இருக்கும்? கோவம். இவனை வச்சு ஒன்றுமே ஆண்டவருக்கே தெரியும். அதனால தான் அவனுக்கு ஒன்று கொடுக்க, சரி ஒன்னையாவது வச்சு எப்படியாவது மேலே ஆடான்னு கொடுத்தா அந்த ஒன்னையும் கொண்டு போய் போச்சு. சரி, உங்கள் குடும்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவியை கெடுத்துக்கிட்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல கணவனை கெடுத்துக்கிட்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்தை ஸ்பாயில் பண்ணிட்டு. ஏன் தெரியுமா? நானும் தலை போட்டு என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர். நான் ஒரு கிராமத்துக்கு ஊழிக்கு போனேன். அம்மா ஒரு விதவை. அந்த தாயார் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க இந்த தோட்டத்தில் போய் அந்த வேலை செய்வாங்க. சாயங்காலம் கூட அவங்க படிச்சுட்டு தன்னுடைய வீட்டில் காரியங்கள்லாம் செஞ்சு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருக்கோம். அந்த வீடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அறை, ஒரு சமையல். அந்த ஒரே ஒரு வயசான பாட்டி அந்த வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சிருந்தாங்க. அவ்வளோ சுத்தம். நிறைய இளம் குடும்ப பிள்ளைகள் சகோதரிகள் அப்படி வைக்கிறது. அவ்வளோ நீட்டாக இருக்கு அந்த வீடு. அவ்வளோ சுத்தமாக இருக்கிறாங்க. நமக்கு சுத்தம் இல்லைன்னா சோம்பேறி. நமக்கு பரிசுத்தம் இல்லைன்னா அது பாதிப்பு. சுத்தம் இல்லைன்னா நம்முடைய உடல் சோம்பேறி வேலை செய்ய. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஏன் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை. ஜபம் என்பது சாதாரணமாக போய் விலங்கால் தெரிவிக்கும். அது ஒரு யுத்தம். 5 நிமிஷம் ஜபம் பண்ணுறவங்க பற்றி சொல்லுவாங்க. பரிசுத்தம் ஜபத்தில்
இடத்துல என்ன குறைவு? அதான் சொல்கிறேன், சோம்பேறியுடைய வயலை எப்படி இருந்தது? விழுக்காடாக இருந்தது, ஆஞ்சொடி மூடி இருந்தது, அதனுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு கிடந்தது. வாசிப்பை இப்போ இதுக்கு வந்துடும். மத்தேயுக்கு அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான அவன் எப்படி இருந்தா அந்த ஒரு தாளத்தை புதைச்சு வச்சோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாதவன் சோம்பேறி. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சபையில் சோம்பேறியை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சோம்பேறியான விசுவாசியை வச்சு அந்த சபையில ஒரு வளர்ச்சியை நம்ம என்ன செய்யாது, பார்க்கவே முடியாது. ஒரு சோம்பேறியான பிள்ளையை நீங்க பெற்றெடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு, உங்க சொத்தையெல்லாம் அழிச்சு போட்டுருவோம். அப்பா ஒரு வீடு கட்டினா மகன் வந்து அடுத்தது இன்னொரு வீடு கட்டணும், 2 வீடா கட்டணும். அதுதான் ஒரு நல்ல மகனுக்கு அடையாளம். அப்பன் சொத்திலேயே வாழ்ந்த அந்த சொத்தை அழிக்கிறான் பாருங்க அவன் சோம்பேறி. யாரு? சோம்பேறி. அழிச்சிருவான். 3வது அவர் என்ன சொல்றாரு? அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் என்ன அவர் சொல்றாரு, நான் கடினமானவர் என்று அறிந்தும் அவன் எப்படி இருந்தான் பாருங்க, சோம்பேறியா இருந்தான். அப்படின்னா ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்னு தெரிந்தும் துணிகரமா இருப்பது, இது பேர் தான் என்னது? துணிகரம். இது பேர் என்னது? இன்னைக்கு எத்தனையோ பேர் விசுவாச மக்கள் வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும், ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாருன்னு தெரியும், ஆனாலும் நமக்குள்ள என்னன்னா ஒரு ஸ்டபன். நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? துணிகரம், ஸ்டபன் ஹார்ட். ஸ்டபன் ஹார்ட்னா புரியுதா? கடினமுள்ள இது. என்ன வேணாலும் சொல்ல, செவிடன் காதுல சங்குதம் மாதிரி. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க. காது உள்ளவன் காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வசனத்தை போதின்னு சொல்லல, கேட்கிறவனுக்கு சொல்லு அப்படின்னு போயிட்டார். அல்லேலூயா. அதனால இந்த பிரசங்கம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அல்ல, இதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க எடுத்தது. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் இடத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்து தாளத்தை எடுத்து பாருங்க, அவன் இருந்ததை எடுத்தது ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க, சோசியலிசமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க பிரதர். ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆனந்துகள், கிருபைகள், வரங்கள், ஊழியம் என்று வரும் பொழுது அவன் அவனுடைய உழைப்புக்கு தக்க, திறமைக்கு தக்கதான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஊர்ல கிணறு இருக்கு, உங்க வீட்டில் தண்ணி இல்லைன்னா அது உங்க பிரச்சனை. ஊர்ல என்ன இருக்கு? சபையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது எல்லாம் இருந்து நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலன்னா அதுக்கு காரணம் போதகர் அல்ல, அந்த சபையினுடைய விசுவாசியினுடைய சோம்பேறித்தனம், கடின இருதயம், துணிகரம். அது பேர் என்னது? துணிகரம். நான் வளரலன்னா எனக்கு யார் காரணம்? ஏன் வளரல? காலத்தை எடுத்து புதைச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் பாசிவா இருக்கிறீங்க, ஆக்டிவா இருக்கிறீங்க, ப்ரோ ஆக்டிவா? அதனால தான் ஆண்டவர் எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கிடைக்கிறது. ஏன் கிடைக்கிறது இல்லை? நானும் அதே டிகிரி தான் வச்சுருக்கேன், அவரும் அதே டிகிரி தான் வச்சிருக்கிறார். டிகிரிக்கு வேலை இல்லைங்க, உன்னுடைய திறமைக்கு வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய திறமையை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறீங்க? சிலருக்கு நல்லா பேச தெரியும், ஆனால் அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. எனக்கு பேசவே தெரியும், எனக்கு மட்டும் பேசுறாங்க. சிலருக்கு அருமையா பேச தெரியும், ஆனா ஆண்டவர் பற்றி ஒருத்தருக்கு கூட என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். சிலருக்கு நல்லா ஜெபிக்க முடியும், முழங்கால் போட்டு, வரவே மாட்டோம் சபைக்கு, ஜெபிக்கவே மாட்டோம். சிலருக்கு நல்லா பாடக்கூடிய திறமைகள் புதைச்சி வச்சிருங்க கர்த்தருக்கு, அதை கர்த்தருக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு நாள் ஏறாமான்ட்டு கேட்பார், உங்கள்கிட்ட கேட்பார். அவன்கிட்ட வேற மாதிரி கேட்பார், உங்கள்கிட்ட வேற மாதிரி கேட்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். மார்க்கு 4:25, 23 25. மார்க்கு சுவிசேஷம் 4:23 25 வரைக்கும் உள்ள வசனங்கள்.
கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும். ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துறீங்கன்னா ஆண்டவர் இன்னும் விசுவாசத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தல, அதில் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து அவனை தேவன் பரிபூர்ணமடைய செய்வார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரிபூர்ணம். காட் வில் கிவ் him மோர். ஏன்னா அவன் இன்னும் வாஞ்சையா இருக்கிறான், தாகமாயிரு. அதாவது தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாக், சீக், ஹல்லேலூயா, ஆமென், ஆஸ்க். அதாவது ஆண்டவர் இப்படி வச்சுட்டார், கேட்க. அதனால தான் ஜபம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறது இல்லை. சூரியன் பாருங்க, சில விஷயங்கள் இதெல்லாம் நாட் காமன். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் விசுவாசத்தோடு வரணும், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சம்பூர்ண நன்மைகளால் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரிந்தது? எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரி செய்யறதில்லை. அவர் நல்லவர் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யறதில்லை. அவனுடைய திறமைக்கு தக்கதாய் தேவன் செய்கிறார். அதே போல இருக்கிறவற்றிலிருந்து எடுத்து ராபின்ஹுட் கிடையாது. ராபின்ஹுட் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராபின்ஹுட் யார் தெரியுமா? அவன் ஒரு இங்கிலாண்டில் ஒரு கொள்ளைக்காரன். பணக்காரர்கிட்டருந்தெல்லாம் எடுத்து ஏழை கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. பணக்காரன் இருக்கிறத எடுத்து ஏழை கொடுக்குறவர் கிடையாது. நீ திறமையை வளர்த்து கொள்ளும் பொழுது தேவன் இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்து உனக்கு கொடுக்குறார். ஏன்னா அவன் சோம்பேறி. அதை வைத்து பாருங்க, ஒரு தாளந்தை கொடுத்தாரு, அதை அவன் என்ன செய்யல? பயன்படுத்தலை, நிலத்துல புதைச்சி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய தாளந்துகள் எதையுமே எங்கே செய்யக்கூடாது? நிலத்துல புதைச்சி வைக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை புதைச்சி வைக்கணும். ஆண்டு உங்களுக்கு கொடுத்த காலங்களை சரியாக பயன்படுத்திங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்யுங்க. சாயங்காலத்தில் வந்து ஜோம் பண்ணுங்க, காலையில் ஜோம் பண்ணுங்க. பகலில் வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வீட்டில் சும்மா தூங்கி கழிக்கிறதுக்கு அல்ல நமக்கு நேரம். பைபிள் சொல்லி இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும். சாப்பிட்டு ஒரு தூக்கம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஒரு தூக்கம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் போடுற ஆட்கள் உண்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் போடுற, ஒரே நேரம் தூங்குங்க போதும். அல்லேலூயா. நேற்று ஒரு ஊழியக்காரருடைய வசனத்தை கேட்டு அவர் சொல்றார், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேங்க. ஒரு நாளைக்கு 60 வயசு 4 மணி நேரம். நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உடம்பை எவ்வளோ சொகுசாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சொகுசு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று அப்படியே செபிப்போம்.